Welcome to all. வணக்கம். So நம்ம ஏற்கனவே யூனிட் 1ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் Gauss லால ஏற்கனவே ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்டேட் வயர்ல பார்த்தோம், ஸ்பெரிக்கல் ஷீட்ல பார்த்தோம், அண்ட் parallel plate ஷீட்லயும் பார்த்துட்டோம் நாம. இப்போ நாம பார்க்கிறது fourth application, electric field due to a uniformly charged spherical shell. ஒரு spherical shellல ஸோ எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழில் பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற ஒரு கோளத்தினால் உருவாகும் மின்புலம். ஸோ உள்ளீடற்ற ஒரு கோளம் எடுத்துக்கிறோம், அந்த கோளத்தினுள்ள எப்படி வந்து அந்த மின்புலம் வந்து அந்த கோளத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கோளம் அப்படின்னும் போது இதில் ஒரு 3 கேஸாக பார்க்க போகிறோம், 3 நிறுவனம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு தெரியும், நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு தெரியும், அண்ட் தென் காஸ் லா தெரியும். ஸோ இந்த காஸ் லானுடைய அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ அட் எ பாயிண்ட் அவுட் சைடு த ஷெல் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு செல் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும், தட் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு செல், இதுதான் வந்து ஸ்பெரிக்கல் ஷெல். ஸோ அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய அவுட்டர் சர்ஃபேஸ், தட் இஸ் ரேடியஸ் வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்ல ஃபுல்லா என்ன இருக்குன்னா யூனிஃபார்ம்லி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. என்னன்னா அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் வந்து ஒரு யூனிஃபார்ம்லி பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ், எனி ஒன் சார்ஜ் எடுத்துக்கலாம். நம்ம இங்க வந்து நாம எப்படி எடுத்துக்கணும்னா என்ன பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியரா எடுத்துக்கிறோம். ஸோ அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு காசியன் சர்ஃபேஸ், ஒரு இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இந்த இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அங்க ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம், Q0 அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த அவுட்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பி பாயிண்ட்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். அப்படின்னா அந்த ஸ்மால் ஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் ஆர் அந்த ஸ்பெரிக்கல் ஸ்பியர்னுடைய ரேடியஸை விட அதிகமா இந்த ஸ்மால் ஆர் இருக்கு. ஏன்னா அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் அந்த ஒரு பி பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அதனால அந்த காசியன் சர்ஃபேஸ்னுடைய ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ அந்த கிவன் ஏரியாவை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகும், அங்க வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பா வந்து இந்த பி அப்படின்ற பாயிண்ட்ல வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பா இருக்கும். வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் பி பாயிண்ட் அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் இஸ் Gauss law. Gauss law நமக்கு ஏற்கனவே தெரியும், க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் E vector dot dA vector is equal to Q divided by epsilon naught. So இதுதான் வந்து Gauss law உடைய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எப்படிங்க சார் கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து E அப்படின்றது கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே எடுத்துக்கணும். க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் dA equal to Q by epsilon naught அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அண்ட் தென் E அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படியே வச்சுக்கலாம். dA அப்படின்றது வந்து தட் இஸ் a சேஞ்ச் இன் ஏரியா தான். ஸோ தட் இஸ் a ஸ்மால் ஏரியா தான். ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸ்னுடைய ஏரியா அதுதான் வந்து இன்டெக்ரல் ஆஃப் dA. ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் a ஸ்பெரிக்கல் ஸ்பியர். ஸ்பெரிக்கல் ஸ்பியரா இருக்கும்போது அதனுடைய ஏரியா தான் நமக்கு வந்து A அப்படின்றது dA அப்படின்றது எடுத்துக்கிறோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் dA வந்து ஏன்னு வரும். அப்படி ஏன்னு வரும்போது நமக்கு வந்து அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்றது அதனுடைய ஏரியா வந்து நம்ம என்ன எழுதலாம், 4π r² எடுத்துக்கலாம். ஸோ E into dA நம்ம என்ன எழுதுறோம், that is a 4π r² is equal to Q divided by epsilon naught. ஸோ இதில் நமக்கு தேவை E மட்டும் தான் தேவை, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E equal to 1 divided by 4π epsilon naught Q divided by r² எழுதலாம். So in a vector form E vector is equal to 1 by 4π epsilon naught Q divided by r² into r cap. So இங்க r² அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கிறதுனால நம்ம யூனிட் வெக்டரை வந்து r cap எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா நம்ம n cap எடுத்துப்போம் மோஸ்ட்லி. ஸோ இங்க r இருக்கிறதுனால நம்ம r cap அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இப்போ அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல கண்டிப்பா என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 divided by 4π epsilon naught Q divided by r² அளவுக்கு
இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து கேஸ் A அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து கேஸ் B. அடுத்து கேஸ் B அப்படின்னு பார்க்க போறோம். At a point on the surface of the spherical shell அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்தோம். இப்போ இந்த சர்ஃபேஸ் மேலேயே ஒரு பாயிண்ட் P அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த டயக்ராமு. ஸோ இந்த டயக்ராம் உங்க புக்கில் இல்லை. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் ஷெல் மேலேயே நமக்கு ஒரு பாயிண்ட் P என்ற பாயிண்ட்ல வந்து வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய ரேடியஸ் சென்டர் பாயிண்ட்ல இருந்து அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம். அதே பாயிண்ட்ல தான் நமக்கு என்ன இருக்கு, சேம் அந்த பாயிண்ட் P ல வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம். அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் ஸ்மால் ஆர் அண்ட் கேபிட்டல் ஆர் ஆர் ஈக்குவல், அதான் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்பனா ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னா அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டிப்பா இருக்கும். என்னன்னா அதனுடைய ரேடியஸ் மட்டும் நமக்கு என்ன இருக்குன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு இருக்கு. நமக்கு ஸ்மால் ஆர் அவுட்டர் சர்ஃபேஸ் எடுத்திருந்தோம். இப்போ வந்து ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் ஈக்குவல். அதனால இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் அந்த அதே சேம் ஈக்குவேஷன் தான். இங்க என்ன ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா E vector is equal to 1 divided by 4 pi epsilon naught q divided by r square into r cap னு எழுதணும். அதே தான் நம்ம இங்க எழுத போறோம். q divided by 4 pi epsilon naught capital R square small r பதிலா நம்ம என்ன போறோம், capital R square போறோம் into r cap. அதே தான் சார் r cap மட்டும் ஸ்மால்ல போறோம். இங்க வேணும்னா r cap பண்றது capital R cap கூட போட்டுக்கலாம். பட் யூனிட் வெக்டர் அப்படின்னும்போது ஸ்மால் r cap அப்படின்றது நமக்கு எப்பவுமே நம்ம யூஸ் பண்றது தான். சோ இந்த ஆன் த ஸ்பெரிக்கல் ஷெல்ல நமக்கு எப்படி இருக்குன்னா அதே மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கான்செப்ட். ஸோ கேஸ் 3C ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா at a point inside the spherical shell. ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் இதை நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்பெரிக்கல் ஷெல். இப்போ இன்சைட்ல வந்து ஒரு P அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சிட்டோம். ஸோ மேல வெளியில இருக்கக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய ரேடியஸ் வந்து R நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்சைட்ல வந்து ஒரு ஸ்பியர் வந்து காசியன் சர்ஃபேஸ் ஆர் காசியன் ஸ்பியர் ஆர் இமேஜினரி ஸ்பியர் ஒன்று ஒரு லைன் டிரா பண்றோம். அந்த லைனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ உள்ள வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்றத கால்குலேட் பண்றோம். ஜென்ரலா நமக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா காஸ் லாவுடைய ஃபார்முலா வந்து க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் E into dA vector is equal to q divided by epsilon naught. ஸோ இதுல வந்து உள்ள இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் ஸ்பியர்னுடைய ரேடியஸ் நமக்கு என்னது ஸ்மால் ஆர் தான். ஸோ அதனுடைய ஏரியா தட் இஸ் அதனுடைய ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4 pi r square தான். நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணதான் is equal to q divided by epsilon naught. பட் இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்க அவுட்டர் சர்ஃபேஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேல ஒரு பாசிட்டிவ், இன் எக்ஸாம்பிள் கீழே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க. ரெண்டுமே ஒன்னு ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மேல் நோக்கி போகும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கீழ் நோக்கி போகும். ஒண்ணுக்கு ஒண்ணு உனக்கு வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் இருக்கும்போது இன்னர் சர்ஃபேஸ்ல அந்த சார்ஜ் இன்வால்வே ஆகிறது கிடையாது. ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா தான் இருக்குது அந்த சார்ஜ். அப்படின்னா வந்து உனக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர்ல நமக்கு இன்னர் சைட்ல வந்து எந்த ஒரு சார்ஜ் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போஸ் நீ வந்து இது ஒரு நெகட்டிவ் ஸ்பியரா நெகட்டிவ் சார்ஜ் ஸ்பியரா எடுத்துக்கிட்டாலே அது என்ன பண்ணும், நெகட்டிவ் ரிப்பல் ஆயிடும். ஸோ பாசிட்டிவ் ஸ்பியரா எடுத்தாலையும் உனக்கு வந்து இது பாசிட்டிவ் ரிப்பல் ஆயிடும். ஸோ இன்னர் சைட் ஆஃப் த ஸ்பியர்ல வந்து கண்டிப்பா சார்ஜ் Q அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கவே இருக்காது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், Q equal to 0 அப்படின்னு அப்ளை பண்றோம். Q 0 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன வரும், E into 4 pi r square is equal to q divided by epsilon naught. ல Q 0 ஆச்சுன்னா டோட்டலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். தட் இஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த கான்செப்ட்லாம் வரும் நமக்கு டயஎலக்ட்ரிக்ல. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினாவே கேட்கலாம். இந்த 3 கேஸும் சேர்ந்து ஒரு 5 மார்க்கா கேட்கலாம். ஸோ இதுல வந்து 3 கேஸ் நம்ம பார்த்தோம். என்னென்ன கேஸ் பார்த்தோம்னா at a point outside the shell. outside the shell ல வந்து நமக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா வந்தது E vector is equal to 1 by 4 pi epsilon q divided by r square வந்தது. அதே வந்து அடுத்து வந்து on the surface at a point on the surface of the spherical shell நமக்கு என்ன வந்தது அப்படின்னா அதே ஃபார்முலா E vector is equal to q divided by 4 pi epsilon naught. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஸ்மால் r square, செகண்ட் கேஸ்க்கு கேபிட்டல் r square into r cap னு போட்டுருப்போம். and then third வந்து பாத்தீங்கன்னா at the point out inside the spherical shell பாத்தீங்கன்னா inside of the spherical shell நாவே நமக்கு என்ன ஆன்சர் வந்து E equal to 0 because here that inside the sphere the charge is 0, therefore electric field also 0 அப்படி நாம
மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஸ்பியரை எடுத்துக்கிட்டு இன்சைடு அவுட் சைடு அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த ரேடியல் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்றுமே கிடையாது, அதே ஒரு ஸ்பியர் தான். அந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆர்னு எடுத்திருப்போம். ஸோ ஜென்ரலாக வந்து இன்சைடு த ஸ்பியரை வந்து நமக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ரேடியஸையும் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் ஆர் ரேடியஸ் தட் இஸ் ஆர். ரேடியஸ்னா இன்சைடு த ஸ்பியர் மட்டும் தான் ஆர் கேபிட்டல் ஆர் ரேடியஸ் வரும். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் தான் ஆர். இன்சைடு த ஸ்பெரிக்கல் ஷெல் வந்து அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். E = 1/4πε0 Q / R². R² வந்து நமக்கு வந்து ரெசிப்ரோக்கல் இருக்கு. ஸோ ரெசிப்ரோக்கல் இருக்கு அப்படின்னாவே R இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், E வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அப்போனா டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் அந்த கிராஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்டை வந்து நீங்கள் நல்லா படிச்சு ஒரு முறை எழுதி பார்த்துருங்க. ஸோ இது ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.